வணக்கம். மற்றொரு உண்மை நல்ச நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியனுடைய ஓய்வு நிலை சார்ந்து பல விமர்சனங்களை உண்டு பண்ணியிருந்தது அவருடைய ஓய்வு நிலைகளுக்கு பிற்பாடு. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது அவர் பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகள் இல்லாட்டி அவர் சொல்லியிருக்கக்கூடிய விடயங்களானது சற்று ஒரு பேசு பொருளை உண்டு பண்ணி இருக்கின்றது. இதிலும் குறிப்பாக பலமுறை இவர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கருக்கு தனது கடிதங்களை அனுப்பியும் அதற்கான பதில் இல்லாட்டி அதுக்கான ஒரு விடயம் தீர்வு என்பது தனக்கு கிடைக்கவில்லை, அது சார்ந்தான ஒரு நகர்வு என்பது முன்னெடுக்கப்படவில்லை என்பது மிக வேதனை அளிப்பதாக சொல்லியிருந்தார். அதை சார்ந்தும் நாம் இன்று நிகழ்ச்சியில பார்க்க போகிறோம். முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியனை அரசியலுக்கு இழுத்து வந்து அவருக்கு மீண்டும் அநீதி இழைக்கக்கூடாது என மூத்த பத்திரிகையாளர் தனபாலசிங்கம் தெரிவித்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். வீரகத்தி தனபாலசிங்கம் தன்னுடைய முகநூல் பதிவில் பல விடயத்தை சொல்லியிருந்தார். அதாவது இளஞ்செழியனை பற்றி தனக்கு மிகவும் நல்லதாக தெரிய நல்ல அபிப்பிராயம் இருக்கிறது, ஆனால் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசராக பதவி உயர்வு வழங்கப்படாமல் அநீதி இழைக்கப்பட்ட காரணத்தினால தான் அவரை வடக்கு மாகாண முதலமைச்சராக கொண்டு வர வேண்டும் என்ற தொனியில் வரும் கருத்துக்களுடன் தனக்கு எந்த மாறான உடன்பாடுகளும் இல்லை என்ற விடயத்தை சொல்லியிருந்தார். உயர் நீதிமன்ற நீதியரசர் ஒருவரை முதலமைச்சராகுவதை போன்று மேல் நீதிமன்ற நீதிபதியை அதே பதவிக்கு கொண்டு வந்து பரிசீலித்து பார்ப்பது பொருத்தமானது அல்ல என்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதித்துறையில் இருந்தவரை அரசியலுக்கு கொண்டு வந்து வடக்கு தமிழ் மக்களுடைய பிரமாண்டமான ஆதரவுடன் முதலமைச்சராகிய போதிலும் அந்த பரிச்சார்த்தம் இலங்கை தமிழர் அரசியல் களத்தில் ஒரு வீண் வேலை என்றாகி போனது என்பதே பரவலான ஒரு விடயமாக சொல்லப்பட்டது என்ற விடயத்தை அவர் பதிவு செய்திருந்தார். இளஞ்செழியன் உண்மையில் வடக்கு மாகாண ஆளுநர் பதவிக்கு பொருத்தமானவர் என்பது தன்னுடைய அபிப்பிராயம். ஆளும் பதவி, அதாவது ஆளுநர் பதவி என்பது மாகாணத்தில் ஜனாதிபதியின் நேரடி பிரதிநிதியாக செயற்படுவது என்பதனால் பக்க சார்பின்றி செயற்படுவது சாத்தியமில்லை என்று சொல்லலாம். ஆனால் நேர்மையானவர்கள் என்று பெயர் எடுத்தவர்களை ஆளுநராக்குவதன் மூலம் ஓரளவுக்கேனும் பக்க சார்பின்றி செயற்படுவதை உறுதி செய்து கொள்ள முடியும் என்ற விடயம் சொல்லப்பட்டிருந்தது. ஆளுநருக்கு கூடுதல் அதிகாரங்கள் இருந்தாலும் கூட மக்களால் தெரிவு செய்யப்படக்கூடிய ஒரு வடமாகாணத்தின் சபை நிர்வாகத்தில் பெருமளவுக்கு தலையீட்டை செய்யாமல் சுமூகமாக இயங்கக்கூடிய பண்பும் பக்குவமும் கொண்டவராக செயற்படக்கூடியவர் என்று இளஞ்செழியனை அவர் பாராட்டியிருக்கிறார். இன்றைய அரசாங்கம் இளஞ்செழியனுக்கு இழைத்ததாக கூறப்படுகிற அநீதிகளுக்கு பரிகாரமாக வேண்டுமானால் ஆளுநர் பதவியை அவருக்கு கொடுக்கலாம். அவரை முதலமைச்சர் வேட்பாளராக கொண்டு வர விரும்புவதாக நம்பப்படும் தரப்புகள் மாகாண சபை முறையை நிராகரிப்பவர்களாக இருக்கின்றார்கள் போன்று தெரிகிறது. நிராகரிப்பவர்களின் சார்பில் இவரை முதலமைச்சராக்கி மீண்டும் ஒரு தடவை வடக்கு மாகாண சபையை கேலி கூத்தாடக்கூடாது என்ற விடயத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். மாகாண சபைக்கு இருக்கின்ற எஞ்சிய அதிகாரங்களை ஏனும் பயன்படுத்தி அந்த முறைமையை பாதுகாப்பதற்கான ஆற்றலும் காலத்துக்கேற்ற அரசியல் விவேகமும் கொண்ட ஒருவரே வடக்கு மாகாண முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்பதே மாகாண சபை முறைமையில் இதுவரை காலத்திலேயும் வடக்கு அரசியல்வாதிகளினால கையாளப்பட்ட முறையின் விளைவாக பட்டறிவு என்று சொல்லப்பட்டிருந்தது. இளஞ்செழியனை அவர் காலம் சென்ற குமார் பொன்னம்பலத்துடன் பணியாற்றிய காலத்தில் இருந்து ஒரு பத்திரிகையாளராக தான் அறிவேன் என்ற விடயத்தையும் அவரது தந்தையாரையும் கூட கொழும்புல சில நிகழ்வுகளில் கண்டு பேசி இருப்பதாகவும் பல பதிவுகளில் சொல்லியிருந்தார். நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை. அவர் நேர்மையும் எளிமையும் கொண்ட பண்பாளன் என்றும் கொடுமையை கண்டு கடும் சீற்றம் கொள்வதை போன்று அதே அளவுக்கு அவலங்களை கண்டு மனமிறங்குவர் என்றும் பரவலான ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. தன்னுடைய பாதுகாவலரான காவல்துறை அதிகாரி யாழ்ப்பாணத்தில் கொல்லப்பட்ட சம்பவத்தில் அவர் நடந்து கொண்ட முறை இதற்கு உலகறிந்த சான்று என்ற விடயத்தை இவர் சொல்லியிருந்தார். இளஞ்செழியனை அரசியலுக்கு கொண்டு வந்து அவரை கெடுத்து, அவருடைய பெயரை கெடுத்து அவருக்கு மீண்டும் அநீதி இழைக்கப்படுவதற்கு இடமளிக்க கூடாது என்ற விடயம் இங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவரின் குண இயல்புகளும் ஆற்றல்களும் அரசியலில் அல்ல வேறு தளங்களில் பயன்படுத்தப்படுவதே தமிழ் சமூகத்துக்கு பயன் தருவதாக இருக்கும். அரசியலுக்கு அவரை கொண்டு வருவதற்கு எவராவது விரும்பினால் அவர்கள் அவருக்கு திட்டமிட்டு அநீதி இழைப்பதற்கு முயற்சிக்கின்றார்கள் என்பதை தனது தாழ்மையான அபிப்பிராயமாக இருக்கிறது என்ற விடயத்தை இவர் பதிவு செய்திருந்தார். இதிலும் குறிப்பாக இளஞ்செழியன் பிரித்தானியாவுக்கு விஜயம் சென்று அங்கு ஒரு நிகழ்வில் பேசுகின்ற பொழுது சொல்லுகிறார், தான் இறுதியாக சட்டத்தரணியாக இருக்கின்ற பொழுது தன்னுடைய வழக்கு எந்த வழக்காக இருந்தது, குமாரசாமி கிருஷ்ணாந்தியினுடைய வழக்கு இருந்தது. அதன் பிற்பாடு தான் நீதிபதியாக வந்து பல ஆண்டுகள் தன்னுடைய
சேவைகள் இருக்கின்ற பொழுது தனக்கான இந்த ஓய்வு நிலை சார்ந்து இருக்கக்கூடிய நகர்வுகள் இன்னும் தன்னுடைய சேவை ஆற்றி இருக்கலாம் என்ற பலருடைய விமர்சனங்கள் இல்லாட்டி தன்னுடைய அந்த நிலைப்பாடு சார்ந்து ஏராளமான விடயத்தை பதிவு செய்திருந்தார். அதில் தான் அவர் சொல்லியிருந்த விடயம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கான கடிதத்தை தான் இது சார்ந்து அனுப்பியிருந்ததாகவும் அந்த கடிதத்துக்கான பதில்கள் எதுவும் தனக்கு கிடைக்கவில்லை, அது சார்ந்தான ஒரு விடயம் சார்ந்து அவர் பேசவில்லை என்கின்ற ஒரு விடயத்தை கவலையாக தெரிவித்திருந்ததை நாங்கள் பார்த்திருக்கக்கூடியதாக இருக்குது. ஆகவே இதனுடைய நகர்வுகள் இப்படி இருக்கின்ற ஒரு நீதிபதிக்கு இழைக்கப்பட்ட அநீதி, அதாவது வடக்கு மாகாணத்தில் தமிழத்தாயக பகுதியில் தமிழர்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு வகையில் நன்மை பயக்கக்கூடிய வகையில் நேர்மையான வழியில் ஒன்றை சாதித்து காட்ட வேண்டும், இல்லாட்டி ஒன்றை அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஓடியவர்கள் இவ்வாறு ஓய்வு நிலை என்று செல்லுகின்ற பொழுது இங்கு பல சேவைகள் செய்ய வேண்டிய மனப்பாங்கி இருந்தும் இந்த ஓய்வு நிலை என்கின்றது தடுக்கின்றது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டோடு பல பதிவுகளை அவர் பல கருத்துக்களை பதிவு செய்திருந்ததை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். சரி, இது இவ்வாறு இருக்க இன்னொரு பக்கம் செம்மணி மனித புதைகுழியில சிறுவர்கள் குழந்தைகளுடைய எலும்புக்கூடுகள் வெளிவந்திருந்த நிலையில புலிகள் அவற்றை புதைத்ததாக கூறி அரசாங்கம் விசாரணைகளை பின்னடிக்க பார்ப்பதாக சம உரிமை இயக்கத்தின் செயற்பாட்டாளர் சன்னி ஞானாந்த தேரர் சொல்லியிருக்கிறார். ஜாழ் நகர் பகுதியில் சம உரிமை இயக்கத்தின் ஏற்பாட்டத்தில் இடம்பெற்ற இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதுதான் அவர் இந்த விடயத்தை சொல்லியிருந்ததை நாங்கள் அவதானித்திருந்தோம். அவர் நிறைய விடயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். மக்களுக்கு ஆசை வார்த்தை கூறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின் மக்களுக்கு வழங்கிய ஆணைகளை மறந்து செயற்பட்டு கொண்டிருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்று கூறி இருந்த ஜேவிபி அரசாங்கத்துக்கு ஆட்சிக்கு வந்தது ஒரு வருடம் கடந்த பின்னரும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கவில்லை. தற்போது புதிய பயங்கரவாத தடை சட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலையில் அதனை மக்கள் ஒன்று சேர்ந்து எதிர்க்க வேண்டும். யாழ்ப்பாணத்தில் செம்மணி மனித புதைகுழி தோண்டப்பட்டு வருகின்ற நிலையில் அந்த குழியில் சிறுவர்கள் மற்றும் குழந்தைகளுடைய எலும்புக்கூடுகள் வெளிவந்த படங்களை பார்த்திருந்தோம். செம்மணி மனித புதைகுழியில் சிறுவர்களை புலிகள் புதைத்ததாக கூறி இந்த அரசாங்கம் விசாரணைகளை மூடி மறைக்க திட்டம் திட்டுகிறது. அதே போல தெற்கில பட்டளந்த விவகாரத்தை அரசியல் நோக்கத்துக்காக ஆரம்பித்தவர்கள் அதை கிடப்பில் போட்டு விட்டிருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்காக மக்களுக்கான பொய்களை கூறி ஆட்சிக்கு வந்த நிலையில எதனையும் செய்யாது ஒரு வருடம் தான் முடிந்திருக்கிறது என கூறி 5 வருடங்களை கடக்கப் போகின்றார்கள் என்ற விடயத்தையும் சொல்லி இருக்கின்றனர். ஆகவே செம்மணி விவகாரம் தொடர்பில் இந்த அரசாங்கம் நீதியானது உண்மையான விசாரணைகளை மேற்கொள்வது என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. அதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது. இந்த நகர்வுகள் இவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் புலம்பெயர் தமிழர்களின் தமிழீழ ராஜ்யத்துக்கு தமிழ் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மறைமுக காயின கருத்துக்களில் ஈடுபட்டு வருவதாக முன்னாள் அமைச்சர் திலூம் அமுனுகம சொல்லி இருக்கிறார். தென்னிலங்கையில் வழங்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சிக்கு வழங்கிய நேர்காணலில் இந்த விடயத்தை சொல்லியிருந்ததை பார்த்திருக்கின்றோம். அதில் அவர் சொன்ன விடயம் என்னவென்றால், வெளிப்படும் ரகசியம் அரசாங்கம் பாரிய பொய்களை சொல்லி அதிகாரத்தை கைப்பற்றியது. அதைவிட பயங்கரமான ஒரு விடயம் உள்ளது, அதுக்கு நான் சாட்சிக்காரன், முதல்ல இன்றே அதை சொல்லுறேன் என்ற விடயத்தை சொல்லியிருந்தார். மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் சில குழுவினர்களுக்கு செய்து கொடுத்த சத்தியங்களை விரைவாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றனர். நாட்டில் இன்று அரங்கேற்றப்பட்டிருக்கின்ற நாடகத்தில் மக்களின் பார்வை திசை திருப்பப்பட்டு அவை நடைபெறுகின்றது. நான் இந்த விடயத்தை ஊடகங்களையும் சொல்லவில்லை என்ற விடயத்தை சொல்லி அந்த நேர்காணலில் சொல்லியிருந்தார். புலம்பெயர் தமிழர்களின் சந்திப்பு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க புலம்பெயர் தமிழர்களுடைய பிரதிநிதிகளை சந்தித்து பேசுவதற்கு தன்னை அனுப்பியிருந்தார். தான் அன்று முதலீடு ஊக்குவிப்பு அமைச்சராக இருந்ததாக சொல்லியிருந்தார். அப்போது பிரித்தானியா, கனடா, சுவிஸ், பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்கு சென்றிருந்ததாகவும் அங்கு அவர்களை சந்தித்ததாகவும் அவர்களின் பெயர் விவரங்களை வெளியிட விரும்பவில்லை என்ற விடயத்தையும் அவர் அங்கு பதிவாகி இருந்தார். இன்று அவர்கள் தன்னுடைய நண்பர்களாகி விட்டார்கள் என்ற விடயத்தையும் சொல்லியிருந்தார். லண்டன்ல புலம்பெயர் தமிழர்கள் பிரதிநிதியை சந்தித்த சந்தர்ப்பத்தில் மாங்குளம், பரந்தன் மற்றும் காங்கேசன்துறை பகுதிகளில் முதலீடு வலயங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதில் புலம்பெயர் தமிழர்களுடைய நிதியை முதலீடு செய்வது, அதாவது பல வேலை வாய்ப்புகளை உருவாக்கப்படும், அதில் தமிழ் மக்களே பயனடைவார்கள். ஆகவே அவர்களுக்கு தெரியும் சேவைகளுக்கு என குறிப்பிட்டேன். லண்டன் பிரச்சார கூட்டம் புலம்பெயர் தமிழர்களின் நிதி தமிழீழ ராஜ்யத்துக்கு எதுவான காரியங்களுக்கு மட்டுமே செலவழிக்க முடியும் என்ற விடயம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. தொடர்ச்சியாக பல நகர்வுகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. செம்மணியுடைய நகர்வுகள் மழை காரணமாக வெள்ள நீர் தேங்கி நிற்கின்ற காரணத்தினாலெல்லாம் அந்த முன் அகழ்வு பணிகளை முன்னெடுப்பதற்கான அல்லது ஒத்திவைப்பதற்கான விடயங்கள் சார்ந்து பல விடயங்கள் வெளிவந்திருந்தது. இதிலும் குறிப்பாக இளைஞர்களுக்கு நிலைக்கப்பட்ட அந்த அநீதிகள் சார்ந்து தற்போது வெளிவந்திருக்கின்றது. இருப்பினும் பொறுத்திருந்து பார்ப்போம் இதனுடைய நகர்வுகள் எல்லாம் எப்படி நகரப் போகின்றது என்பதை மற்றொரு உண்மையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.